ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான கமிட்டியினுடைய அறிக்கை என்பது மத்திய அரசிடம் வழங்கப்பட்ட நிலையில் 2 கட்டங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துவதற்கான ஒரு மசோதாவிற்கு தற்போது அதிகாரப்பூர்வ ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. மத்திய பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இன்று அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா என்பது நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணைக்காக அது அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசாங்கம் தற்போது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பொறுத்தவரை மக்களவைக்கும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையிலான ஒரு மசோதாவிற்கு இந்த ஒரு தயாரிப்பை முன்வைத்து பல்வேறு கட்சிகளிடம் கருத்துக்களானது கேள்வி கேட்கப்பட்ட நிலையில் அதன் மீதான கருத்துக்களையும் 62 கட்சிகள் அதற்கு ஆதரவாக வழங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திமுக உள்ளிட்ட 15 கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அந்த மசோதாவிற்கு ஒப்புதலை மத்திய அமைச்சரவை என்பது வழங்கியிருக்கிறது. இந்த